நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்ச நேரம் கூட ஒரு 10 நிமிஷம் கூட ஆராதனை செய்வோம். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் அற்புதர், நம்முடைய கர்த்தர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தூய பிரசன்னத்தினால தேவன் எங்களை நிரப்புவீராக. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. உடைய நல்ல பிரசன்னத்தினால எங்களை மட்டும் நிரப்பின தேவ மகிமை தொடர்ந்து எங்க மேல் வெளிப்படட்டும், தொடர்ந்து எங்க மேல் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். ஆண்டவரே எங்க மேல பொழியட்டும், பொழியட்டப்பா. ஓ அக்கினியின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே. அல்லேலூயா. யூதாலமா விமா கபாலமா உஷ்ணந்துரமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே ஆராதனை உமக்கு பிதாவே. ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஆமென். ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. நன்றி அப்பா. செய்கின்றோம் ஆவியானவரே. Thank you Lord. செய்கின்றோம். ஓ ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம் பிதாவே. Thank you Lord. ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஆமென். ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. Thank you Lord. அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே. ஆமென். அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் 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 அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ரிகா பவுடா ரிபல பவுடா உடபா ரிபா கவார பலபா உடபல பலபலபா ஹalleluya உடா ரபலபா சந்தர ரிபில பலபா உடபல பலபா ரிகபல பலபா ரிபி கவார பலபா உடா ரபல பலபா இஷார ரிபி கவார பலபா பரிசுத்த மகிமை பரிசுத்த மகிமை பரிசுத்த மகிமை உடா பல 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 ரிபலபா கவார பலபா உடா பல 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 பலபா உடா பல பலபா ஒவ்வொரு வேளை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வேளை அபிஷேகம் ஒவ்வொரு வேளை கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வேளை தேவனுடைய கிருபை வரகட்டும் ஹalleluya ஆமென் 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 நன்றி 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 ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் அப்படியே வல்லமை ஊற்றுங்க எங்கள் நடுவில் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஹalleluya ஓ தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஹalleluya உலகத்தில் ஆசீர்வாதம் தடைபடும் அந்தகார வல்லமையை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே அந்தப்படுகிறேன் உடைய வல்லமையை இல்லாமல் ஆக்குகிறேன் சிலர்கள் கடந்து வருவார்களாக சிலர்கள் கடந்து வருவார்களாக உடனடியோடு கடந்து வருவார்களாக லட்சியத்தை பெற்றுக்கொள்ள கடந்து வருவார்களாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கடந்து வருவார்களாக ஹalleluya மகிமை 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 உடைய வல்லமையோ நீங்கள் அழகு உடலாதபால சபரபால தீராலபா தீரபால பால பால பாலபா ஆவியானவரே ஆவியானவரே மக நன்றி 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 ஆவியானவரே Thank you, Lord. Vallabhai, 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 Vallabhai. Dinabalaba, Shanduraba, Dinabalabi, Kamarabalaba, Udaba. Alavilamal, Vallabhai, Arapuga, Adimana, Deva, Prosala, glory. Thank you, Jesus. Thank you, Thank you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே நன்றி எல்லாம் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா கரங்களை கட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா பிரைஸ் எல்லாம் வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் பலபலபலபா வல்லவரே நல்லவரே ஆராதனை இயேசுவே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே இயேசுவே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக ஆமென் பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த நல்லவரப்பா நல்லவர் ஆண்டவரே பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை
பரிசுத்தரே படைத்தவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ பரிசுத்தரே ஆமென் படைத்தவரே மக்கு நன்றி அப்பா. ஆராது ஓரி பலரதல சந்தரவனரவலவ ஓ நன்றி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கு நன்றி ஆராதனை. Thank you Lord. பரலோக பிதாவே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வருவதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தாயாருக்காக நன்றி. ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. துள்ளாத ஜனங்களை எடுத்து வந்து ஆராதிக்க உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு மேலும் வல்லமை வைங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் தொடர்ந்து நடக்கிற 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதன் மூலமாய் சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டளையிடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களோடு பேசும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை பரிசுத்த கரங்களில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் போன தடவை வந்திருக்கும் போது என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? எது பேசிட்டு அதை தொடர்ந்து பேசுவேன்னு சொல்லிட்டு போனேன். எங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாப்போம். நான் சகரியாவிலிருந்து அப்படி பேசி இல்லையா, வெளிப்படுத்தல் 12 22 அதிகாரம் இயேசு சீக்கிரம் வர போகிறார் என்று சொல்லி சகரியா எப்படி ஆண்டவர் வருவார் என்று சொல்ற சில காரியங்களை சொன்னேன். அப்படிதானே? இப்போ அது எது வரைக்கும் கொண்டு வந்தோம்? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம். வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவர் ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர், நான் சொன்னேன் உங்களுக்கு, இயேசு வருவார். இயேசு எப்படி இங்கே வருவார்? பூமியிலே வருவார் என்றால் ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லி சகரியாவிலே நம்ம படித்தோம். ஆமென். ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார். ஒலிவ மலையில வந்து இறங்கும் போது அங்கே சகரியா 14:5 நாம் படித்தோம். கர்த்தர் வருவார், கர்த்தர் தேவன் வருவார், தேவனாகிய கர்த்தரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆகவே எப்படி இந்த பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் முதலாவதாக என்று சொல்லி இந்த காரியங்களை உங்களோடு பேசினேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இறங்கி ஒலிவ மலையிலே வருகிறார்கள் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசும்போது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக இந்த பரிசுத்தவான்கள் மேலே போனார்கள்? அதற்கு தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 2 விதமாக ஜனங்களை ஆண்டவர் எடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, மரித்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? முதலாவது உயிரோடு எழுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல்ல ஆண்டவர் யாரை உயிரோடு எழுப்புகிறார்? மரித்த பரிசுத்தவான்கள். இந்த மரித்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது இவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள். இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை
கை கொண்டு வாழ்ந்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மனம் திரும்பினவர்கள், இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள், இவர்கள் சபையிலே கூடி ஆராதனை செய்தவர்கள், இவர்கள் அந்யோன்ய அப்பம் பிக்குதலிலே பங்கெடுத்தவர்கள், இவர்கள் ஜெபித்தவர்கள், இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், இவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தவர்கள், இவர்கள் சாட்சியாக தேசத்திலே தேவனுக்கென்று வாழ்ந்தார்கள். இவர்களுடைய வேலை வந்தபோது அவர்கள் மரித்தார்கள். எப்படி மரித்தாங்க? பரிசுத்தவான்களாக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்ந்து. இன்னைக்கு நிறைய பேர் மரணம்னு சொன்னா பயப்படுவாங்க. மரணம்னு சொன்னா பயப்படுவாங்க, அப்படிதானே இல்லையோ? ஆனா உண்மையாகவே மரணம்னு சொன்னா என்ன அப்படின்னா, இந்த உள்ள சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா விடுதலை ஆவது மரணத்துலதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க மரணம்னா ரொம்ப பயம். இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் பயமே கிடையாது. ஏன்? உள்ள இருக்கிற ஆத்மா சரீரத்திலிருந்து விடுதலை ஆகும். ராமன் சொல்லுங்க. அப்ப மரணம் என்றால் என்ன? ஆத்மா சரீரத்திலிருந்து விடுதலை ஆகிறது. மரணம் வரைக்கும் ஆத்மா சரீரத்துக்குள்ளதான் இருக்கும். ஒரு மனுஷன் மரிக்கும் போது அந்த ஆத்மா விடுதலை ஆகும், வெளியில வரும். அவர் ஆமென் சொல்லுங்க. சரீரத்தை விட்டு அது வரைக்கும் ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில வர முடியாது. சரீரத்தை விட்டு வெளியில வர முடியாது. எப்ப வரும்? எப்ப வரும்? நான் சொல்றது விளங்கல போல இருக்கு. எப்ப வரும்? மரிக்கும் போது ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியில வரும். ஆமென். அந்த ஆத்மா எங்க போவோம்? எங்க போவோம்? பரிசுத்த வான்களுடைய ஆத்மா பரதேசிக்கு போய் இளைப்பாறும். பாவிகளுடைய ஆத்மா பாதாளத்துல போய் வேதனைப்படும். அது அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உதாரணத்துக்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன், தெரியுமா? ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன். இரண்டாவது லாசர் என்று சொல்லுகிற ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன், அவன் பெயர் சொல்லப்படல, லாசரு ஆகிய தரித்திரன். 2 பேரும் ஒரு பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். லாசரு மரித்த போது வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க, அவன் தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே, அவனுடைய ஆத்மா தேவ தூதர்கள் அவனை அந்த ஆத்மாவை கூட்டிக் கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விட்டார்கள். ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் பரதேசி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரதேசிக்கு போறான். அப்பொழுது ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க. பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தானா? தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. அதுக்கு முந்தின வசனம், பாதாளத்திலே அவன் வேதனை. பாருங்க, பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது யாரு? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடக்கிறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற. லாசர் எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியிலே பரதேசில் இருக்கிறான். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட, அவரோடு கூட அறையப்பட்ட கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி. பரலோகத்தில் இருக்க முடியாது. எங்க இருப்ப? ஒரு நீதிமான் மரித்தால் உடனே அவனுடைய ஆத்மா எங்க போவோம்? பரதேசிக்கு போவோம். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? விளங்கலையா? விளங்குதா? எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விளங்குதா? ஆமா. உடனே அந்த ஆத்மா பரதேசிக்கு போயிடும். பாவிகளுடைய ஆத்மா எங்க போவோம்? ஒரு பரிசுத்தவான் மரித்தால் அந்த ஆத்மாவை தூதர்கள் கூட்டிக் கொண்டு எங்க போவாங்க? பரதேசிக்கு போவாங்க. அந்த ஆத்மா சந்தோஷமா போவோம், மகிழ்ச்சியா போவோம். ஒரு பாவி மரிக்கும் போது பிசாசுகள், பிசாசின் ஆவிகள் வந்து, பிசாசின் தூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போவாங்க? பாதாளத்துக்கு கொண்டு போவாங்க. அது வேதனைப்பட்டுட்டே போவோம். சாகும் போதே அதுக்கு கண்ணுக்கு தெரியும் பாதாளம். அதை
அந்த ஆத்மாவை பிடுங்க வந்திருக்கிறாங்க யாரு? பிசாசி தூதர்கள். ஆகவேதான் சில ஆட்கள் மரிக்கும் போது கடந்து இங்கே அங்கே உருளுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியும் இப்போ அந்த மரண தூதன் வந்திருக்கிறான், இழுத்துட்டு போறான். ஆனா தெய்வ பிள்ளைகள் மரிக்கும் போது சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தேவ மகிமையான தூதர்களை தெரியும் அவங்களுக்கு. ஒரு பரிசுத்தவான் அப்படியே கேரளாவில் ஒரு பரிசுத்தவான் அப்படியே படுத்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப வயசு. அப்போ அவர் சொல்றாரு, உட்காருங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படியே பேசுறாரு. பிள்ளைகள் கேட்கிறாங்க, என்னப்பா நாங்க 2-3 பேர் தான் நிக்கிறோம், நீங்க இப்படி உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றீங்களே. அப்ப அவர் சொன்னாரு, உங்களை பார்த்து சொல்லலப்பா, என்ன கூட்டிட்டு போறதுக்கு ஏராளம் தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் நான் உட்கார சொன்னேன். ஆமென் சொல்லுங்க மகளா. அப்போ மகிமையின் தூதர்களை பரிசுத்தவான்கள் மரணத்திலே சந்திக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு புரியல போல இருக்கு. ஏமா நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிறது எதுக்கு? பரிசுத்தமா மறிக்கிறதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஆமா சொல்லணுமா வேண்டாமா? இதுதான் முக்கியம். அல்லேலூயா. பாவியா மரித்தா ஆத்மா பாதாளத்துக்கு போகுது. பாதாளத்துல அங்க வேதனை, பாதாளத்துல வேதனை. ஆனா பரதேசிக்கு தூதர்கள் கூட்டிட்டு போகும்போது மகிமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. இனி எனக்கு கண்ணீர் இல்ல, இனி எனக்கு கவலை இல்ல, இனி எனக்கு வயக்காட்டுக்கு போவாண்டா, இனி எனக்கு கடன் அடைக்காண்டா, இனி புருஷன் சண்டை போடாண்டா, இனி மனைவிட்ட சண்டை போடாண்டா, இனி பிள்ளைகள் கீழ்ப்படிகள் கவலைப்படாண்டா, வீடு கட்டாண்டா, கல்யாணம் முடிக்காண்டா, பைசா இல்லைன்னு கவலைப்படாண்டா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க ஃப்ரீயா சந்தோஷம். அவங்க முகம் எப்படி இருக்குன்னா சூரியனை போல பிரகாசிக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முகம் சூரியனை போல பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அவங்க முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அவங்க மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. கிருபாசனத்துல சேலத்துல ஒரு மதர் ஊழியம் செஞ்சாங்க. அந்த மதர் சொன்னாங்க, 4 மணி சாயங்காலம் 4 மணிக்கு நான் தேவ சமூகத்துக்கு போயிருவேன். 4 மணிக்கு நான் தேவ சமூகத்துக்கு கிருபாசனத்துல சேலத்துல நடந்த சம்பவம். நானும் அங்க கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சிருக்கேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, 4 மணிக்கு நான் தேவ சமூகத்துல போயிருவேன், என்னை யாரும் தொடக்கூடாது, என்னை யாருமே என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அந்த அம்மா போனாங்க, நல்லா குளிச்சாங்க, நல்லா ஒயிட் சாரியை கட்டுனாங்க, வந்து அப்படியே கட்டில படுத்தாங்க. கரெக்டா 4 மணிக்கு அவங்க தேவ சமூகத்துல இளைப்பாற போயிட்டாங்க. அவங்க ஆத்மா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் மகிமை. அல்லேலூயா. இது உயிருக்கு பயந்து, உயிருக்கு சாக போனா உடனே தூக்கிட்டு வாடு. எங்க தூக்கிட்டு வாடணும்? எங்க தூக்கிட்டு வாட? எங்க? அவர் என்ன செய்வாரு? அவர் தெய்வமா? உயிர் தர்றதுக்கு அவர் தெய்வமா? ஆமென் சொல்லுங்க. தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல எண்ணெய போட்டா ஆயுசு இருக்கு அப்படின்னா அங்க சுகம் கிடைக்கும். இல்ல ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா அது பரிசுத்தமாகி போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அல்லேலூயா. இது காப்பாத்து யார்கிட்ட? டாக்டர் போய் டாக்டர் காப்பாத்துங்க. அவரா உண்டாக்குறாரு? அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவர் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து படிச்சாலும் அவருக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். படிச்ச கொஞ்சம் தான் தெரியும். அந்த படிச்ச கொஞ்சத்தை வச்சுலாம் உயிரை காப்பாற்ற முடியாது. உயிரை காப்பாற்றுறது கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. நான் சொல்றது விளக்குது? ஆமென் சொல்லுங்க. உயிரை காப்பாற்றுறது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியா மறிக்க போகிற சூழ்நிலை வந்த போது எசேக்கியா மறித்து போயிருவா, உனக்கு வியாதி, நீ மறித்து போயிருவ. உடனே அவன் என்ன செய்யறா தெரியுமா? டாக்டரை கூப்பிடல, ஆண்டவரே நான் நன்மை செஞ்சிருக்கிறப்பா, எனக்கு பிள்ளை இல்ல, என்னை இப்ப எடுத்துடாதுங்கப்பா, எனக்கு ஒரு ஆயுசு தாங்கப்பா, கொஞ்சம் நாள் தாங்கன்னு சொல்லி அவன் செவர்புறமா திரும்பி அழுத போது ஆண்டவர் 15 வருஷம் ஆயுசையும் கொடுத்தாரு, மனாசேன்னு ஒரு பொல்லாத பிள்ளையும் கொடுத்தாரு. என்ன பிள்ளை? பொல்லாத பிள்ளை. நீங்க படிச்சு பாருங்க, பொல்லாதவன் அவன். அந்த பிள்ளை பிறந்து அது செய்ததெல்லாம் அநியாயம். முதல்ல பேர் தான் நல்லா போய் சேர்ந்துருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஒரு ஆசை கூட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு. கர்த்தர் வைக்கிற நாள் வரைக்கும் இருந்தா போதும். ஆமென். கர்த்தர் வைக்கிற நாள் வரைக்கும் இருந்தா போதும். அது எத்தனை வருஷம் ஆகட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல. கொஞ்சம் கஷ்டம். கர்த்தர் நல்லாதான் வைக்காரு. இது சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் நல்லாதான் வைப்பாரு. ஆமென்.
உன்னை கொண்டு ஒரு வேலை இருக்கிற அந்த வேலை முடிகிற வரைக்கும் கர்த்தர் வைப்பாரு. அது வரைக்கும் சாத்தா உன்னை தொட முடியாது, சங்கார தூதன் உன்கிட்ட வர முடியாது, மரணம் உன்கிட்ட நெருங்க முடியாது. உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் உன்னை யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பிள்ளை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக எப்படி அந்த அம்மா மரித்தாங்க, எப்படி இருக்கு மகிமை. மரணமே ஒரு பயம் இல்லை, ஒரு கவலை இல்லை. குளிச்சாங்க, துணியை மாத்தினாங்க, கொஞ்சம் காசு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த காசு எடுத்து அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கூட இருக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லா பாஸ்டர்ஸுக்கும் என்ன செஞ்சிரு, நான் உண்மையை சொல்றேன், காணிக்கை கொடுத்து அனுப்பிடு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாட்ட இருந்த காசு பேங்க் பேலன்ஸும் கிடையாது. என்ன மகிமை இல்லை, என்ன மகிமை பாருங்க. இவருடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நம்மளும் இதே மாதிரி மரித்தா இப்படி மரிக்கணும். நம்மளும் மரித்தா எப்படி இருக்கணும்? இப்படி மரிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு மரணத்தை தந்தா இப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லணும். இப்ப பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் அன்புதாஸ் கிருபாசனத்தில் ஊழியம் செய்யறார். தெரியுமா உங்களுக்கு பாஸ்டர் அன்புதாஸ்? அப்போ அவர் சொன்னாரு, ஒரே சிரிப்பு, அவரு சிரிச்சுட்டே சொல்றாரு, ஏய் நான் செத்தா ஒரு பயம் அழக்கூடாது, நான் செத்தா ஒரு பயம், பார்த்தீங்களா? ஆமா, நான் செத்தா ஒரு பயம் அழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் செத்துட்டே நீ ஒரு அழக்கூடாது. நான் செத்தவரை நீங்க என்ன நல்ல சாப்பாடு போடணும். சாப்பாடு பொங்குற ஆளு சாதாரண ஆளா இருக்கக்கூடாது. எவனாவது வந்துட்டு ஏசிட்டு போகக்கூடாது. சூப்பரா சமைக்கிறவனை கூப்பிட்டு சூப்பரா சாப்பாடு போடு. ஆடை வெட்டி பிரியாணி போட்டாங்க. ஆடை அங்க கூட்டம் தாங்க முடியாது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டிட்டு எத்தனையோ ஆடு வெட்டி பிரியாணி. என்ன உங்களுக்கு? அவர் சொன்னாரு, நான் சாக போறேன், எனக்கு ஆண்டவர் ஆயுசு முடிச்சிட்டாரு, நான் போறது பரலோகத்துக்கு, நான் நித்திய ராஜ்யத்துக்கு போறேன். நீ எனக்காக ஒரு பயம் அழக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா பாருங்க, சொன்னாரு. சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே விழுந்தாரு, இறந்து தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. திண்டுக்கல்ல பிரசங்கம் பண்ணாரு, அப்படியே விழுந்தாரு, தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. என்ன மகிமை நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ? அல்லேலூயா. நீங்க பயப்படாதுங்க, சாவ மாட்டீங்க, பயப்படாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கேட்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் கேட்கட்டும். அப்படிதானமா? ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னதோ உலகத்துக்காக வாழணும், உலகத்துக்காக போகணும், ஓடுறான், வேலைக்கு போறான், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உயிர் போயிடுது. எங்க போறான்? நரகத்துக்கு தான் போறான், பாதாளத்துக்கு தான் போறான். பரிசுத்தவான்கள் எங்க போறாங்க? நமக்கு மரித்தாதாங்க நம்ம வாழ்க்கையை தொடங்குது. நித்தியத்துக்குள்ள நம்ம போறோம். மரித்த பிறகுதான் நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். நம்ம வாழ்க்கையை தொடங்குது. இது ஒரு வாழ்க்கை கிடையாது, இது ஒரு வாழ்க்கை அல்ல. நமக்கு மரித்த பிற்பாடுதான் நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, அந்த பரிசுத்தவான்கள் மரித்தவாங்க அப்படி மரிக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்களை எழும்பி வாருங்கன்னு ஒரு சத்தம் கேட்டா அத்தனை பேரும், இந்த ஆத்மா இப்ப எங்க இருக்கு? பரதேசி. இவங்க சரீரம் எங்க இருக்கு? எங்க அடக்கம் பண்ணாங்களோ அங்க மண்ணுக்கு மண்ணா போயிட்டு. ஆனா எக்கால சத்தம் கேட்கும் போது அந்த பரதேசியில் இருக்கிற ஆத்மா கண்ணை மூடி முழிக்க முன்ன, கண்ணை மூடி முழிக்க முன்ன, கண்ணை மூடி, சொல்றது விளங்குதா? கண்ணை மூடி முழிக்க முன்ன அந்த ஆத்மா எங்க அடக்கம் பண்ணினமோ அந்த இடத்துக்கு வந்து மறுரூபமாகி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், மறுரூபமான சரீரத்தோடு எழும்பி கண்ணை மூடி முழிக்க முன்ன ஆத்மா அங்க வந்து மறுரூபமாகி அங்க போயிடும். சவுதிக்கு போனீங்களா? பிளைன்ல எவ்வளவு நேரம் ஆச்சு? 5 மணி நேரம் ஆச்சு இல்ல? இது அப்படி இல்ல, 5 நிமிஷத்தில் லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு மேல இருந்து 4000 கிலோமீட்டர் போறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. 4000 கிலோமீட்டர் போக 5 மணி நேரம் பிளைன்ல ஆகுது. லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற ஆத்மா கண்ணை மூடி முடிக்க இங்க வந்து இங்க மறுரூபமாகி கண்ணை மூடி அதே கண்ணை மூடி முடிக்கிற நேரத்துக்குள்ள அங்க இங்க வந்து இங்க இருந்து கோடிக்கணக்கான மைல் தூரமா இருக்கிற பரலோகத்துக்கு போயிடுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமே இல்ல போல இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவ்வளவு மகிமை கண்ணம் அந்த ஆத்மா வருது. இதான் எக்கால சத்தம் கேட்கும் போது கல்லர் எல்லாம் வெடிச்சு சேதரும். ஊர்ல ஒரு பையன் இருக்க மாட்டான், ஊர்ல ஒரு பையன் எல்லாம் ஓடிடுவான்.
ஏய் வெடிச்சுடா, கல்லறை வெடிக்குதுடா, கல்லறை வெடிக்குதுடா, கல்லறை வெடிக்குதுடா. எங்க பார்த்தாலும் செய்தித்தாள் அடுத்த நாள் கல்லறை வெடிச்சு சதறியது, கல்லறை வெடிச்சு சதறியது. நிறைய பேரை காணல, நிறைய பேரை செத்து, நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்படுவாங்க. பரிசுத்தவான்கள் கைத்துக்கு ஆமென் சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிற நாமும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பரிசுத்தமா ஓட்டத்தை ஓடுறவங்க. சாதையா கூட்டத்தை நடத்துற 3 நாள் கூட்டம் நடக்குது. கிருபாசனம் காஞ்சிரகோட்டில் தலைமை இடத்துல 3 நாள் கூட்டம் நடக்குது. 3 நாள் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் 3 நாள் கூட்டம். அப்போ ஒரு நாள் ஒரு மலையாளி பிரசங்கர் தான் அவர் அதிகமாக கூப்பிடுவார். அவங்க தான் வசனத்தை கரெக்டாக பேசுவாங்க. அவர் அப்படி தான் கூப்பிடுவார். ஒரு மாதிரிப்பட்ட ஆட்களை, இந்த வசனத்தை தெளிவாக பேசாத ஆட்களை உள்ள விடவே மாட்டார். இந்த பரவசத்தை எல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அந்த பரவசம் எல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா சத்தியத்தில் ஊர்ன ஆட்கள் எல்லாம் நம்ம எல்லாம் இப்போ பரவசத்தை தான் பார்ப்போம். அவங்க சத்தியத்தில் ஊர்ன ஆட்கள். அதனால இந்த சத்தியத்தை பேசுகிற ஆட்கள் தான் கூப்பிடுவார். அப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் நாள் கூட்டம். எப்பா பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், சீக்கிரம் முடியும் அப்படின்னாரு. முடிச்சாச்சு. முடிச்ச உடனே சொன்னார், எல்லாரும் போயிட்டு வாங்க, உங்களை சீக்கிரம் முடிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க. ரூமுக்குள்ளே போனார். ஈசி சேர் இல்லாத சாஞ்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? ஈசி சேர்ல அப்படி சாஞ்சிருப்பார். சாஞ்சிருந்தார். கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், எப்பா அப்படி சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கும்போது உபாகமம் 18 வாசி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி சகோதர நடுவிலிருந்து எழுப்பப்பட்ட அந்த வசனத்தை வாசிட்டாரு. 10 பேரை வாசிக்க சொல்ல வாசித்தாங்க. அப்படியே வாசித்த உடனே அப்படியே போயிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க. அவ்வளோதான். எவ்வளோ மகிமை பத்தியா? எவ்வளோ மகிமை. நம்மளை தான் ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி நம்பிக்கை இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, மரித்தவள் நீ என்ன செய்யாத, அழாத. அப்படிதான் சொல்லப்பட்டு 2 தெசலோனிக்கேயர் 4:13 படிங்க. 4:13 படிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், நித்திரைனா அதான் மரணம், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அழுகிறது, துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க அப்படி அறிவில்லாம இருக்க கூடாது. ஆமென். அடுத்த வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே அடைந்தவர்களின் தேவன் அவரோடு கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவரோடு கொண்டு வருவார். கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்றீங்களா? அவர் கொண்டு வருவார். நீ அழாத, நீ துக்கமுகமா இருக்காது. ஆமென். அப்ப பாருங்க எவ்வளவு அருமையான வசனம், எவ்வளவு அருமையா இருக்குல்ல. அதுல நீ அழாத அப்படிங்கிறார் பவுல். சொல்லி துக்கப்படாத. ஹல்லேலூயா. அவன் அங்க போயிருக்கிறான். தேவன் அவங்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். அவளை பற்றி நீ துக்கப்படாத. அவங்க நித்திய ராஜ்யத்துக்குரியவங்க. ஆமென். அப்போ நம்ம அந்த ராஜ்யத்தை தேடி ஓடணும். இந்த பூமிக்காக வாழக்கூடாது. இந்த உலகம் அழியும். ஒரு கூட்ட ஜனங்களை இந்த நித்திய ராஜ்யத்தை தேட சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை நிமித்த கொஞ்சம் ஜனங்களை கர்த்தர் தர போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்து தருவார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகும்படி கொஞ்சம் ஜனங்களை ஆண்டவர் சந்தித்து தர போறார். இப்ப லீவ்ல நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க போல. அப்படிதானே? லீவ்ல எல்லாம் ஊருக்கு போயிருக்கு. ஆமா. நீங்க எப்படியாவது சீக்கிரம் வந்துட்டீங்க. விரட்டி விட்டாங்களா? அப்படியா? பத்திர விரட்டி விட்டுருக்காங்க. அதான் எல்லா அரசாங்கமும் விரட்டும். ஆனா நம்ம போற அரசாங்கம் வா இங்கே இருன்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் இருக்க முடிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா அங்க அப்படி இல்லை. அங்க அந்த ராஜ்யத்துல அவர் நம்மளை அழைச்சு கொண்டு போறாரு. அப்ப மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிறார். அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ உயிரோடு இருக்கிற நாம் எக்கால சத்தம் கேட்குது. கேட்ட உடனே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அங்க ஒருவேளை ஆராதனை நடந்துட்டு இருக்கலாம், இல்ல ஒருவேளை சந்தைக்கு போயிட்டு இருக்கலாம். அந்த பரிசுத்தவான்கள் சந்தைக்கு போனாலும் மீன் ஞாபகம் இருக்காது, அவங்களுக்கு கத்திரிக்காய் ஞாபகம் இருக்காது. பரிசுத்தவான்கள் மீன் வாங்க போனாலும் அவங்க உள்ளத்துல இயேசுவே தோத்திரம், இயேசுவே தோத்திரம், இயேசுவே தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியலையே உங்களுக்கு? அல்லேலூயா. கடைக்கு போனாலும்
ஒண்ணு விக்கலையே நினைக்க கூடாது. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஆமென். கடையை திறந்த உடனே ஆள் நிறைய வரும்னு நினைக்காதுங்க. என் கூட கடைக்கு வரவே 4 பேர் ரட்சிக்கப்படணும் அப்படி நினைங்க. 1000 பேர் ஆண்டவர் அனுப்புவார். கடையில் இருக்க சாமானத்தை மொத்தமா கொண்டு போயிருவாங்க. அல்லேலூயா. நம்முடைய வேலை சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம டிராக்ட் அடிச்சு வச்சுக்கிடணும். சர்ச்சுக்கு வர கடைக்கு வர எல்லாருக்கும் டிராக்ட் கொடுங்க. என்ன பிரதர்? கடைக்கு வர அத்தனை பேருக்கு டிராக்ட் கொடுங்க, சுவிசேஷத்தை கொடுங்க. ஆமென். வியாபாரம் தானே நடக்கும். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒரு அல்லில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை உயர்த்த எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களை உயர்த்த எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களை ஆசீர்வதிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீ எனக்காக என்ன செஞ்ச? என் ராஜ்யத்தின் வேலைக்காக நீ என்ன செஞ்ச? ஆண்டவர் கேட்பார் இல்லையா? அதை தான் நம்ம செய்யணும். ஆமென். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்ங்க, ஒரு பரிசுத்தவான் பிளைன் ஓட்டிட்டு இருக்கிறான்னு வைங்க, எக்கால சத்தத்தை கேட்டுட்டான் என்ன ஆகும்? பிளைன் அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 1,00,000 நான் மறந்துட்டேன், 1,84,000 34,000 விமானங்கள் மேல பறக்குது ஒரு நாளைக்கு. அப்போ அதுல ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற இருக்க மாட்டான். இப்போ விமானம் பறந்துட்டு இருக்கும்போது 1,00,000க்கு அதிகமான விமானங்கள் பறந்துட்டு இருக்கு டெய்லி. எக்கால சத்தத்தை கேட்கும் போது 100 பேர் பறந்துட்டா இந்த 100 விமானமும் எல்லா விமானத்திலையும் என்ன செய்யும்? மோதும். அத்தனை பேரும் காலி, அத்தனை பேரும் காலி. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையோ? டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். டிரைவர் எக்கால சத்தம் கேட்குது. கேட்ட உடனே எக்கால சத்தம் கேட்ட உடனே டிரைவர் எங்க போறான்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்டா டிரைவர் பறந்துட்டான்னு வைங்க, வண்டி என்ன செய்யும்? மோதிரும். இயேசு வரும்போது இதெல்லாம் நடக்கும். பஸ்ல டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறான், ரட்சிக்கப்பட்ட டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறான். பஸ் போயிட்டே இருக்கு வேகமா. அவன் எக்கால சத்தம் கேட்டு அவன் பறந்து போயிடுவான், பஸ் மோதும். இதெல்லாம் இயேசு வருகையில நடக்கும். அல்லேலூயா. கைத்துக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போன பிள்ளை அபிஷேகப்பட்டு ஆவியில் அனலா இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, திரும்பி வராது. அம்மா தேடிட்டே இருப்பா, பிள்ளை வராது. பிள்ளை ரட்சிக்கப்படல, அம்மா நல்ல அபிஷேகத்துல ஆவியில் அனலா இருக்கா. பிள்ளை திரும்பி வந்து பார்த்தா அம்மாவை காணாது, பறந்து போயிடும். செய்தித்தாள்கள்ல வரும், டிவியில காணும். இப்ப நின்னாங்க, இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, காணல. இப்பதான் பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், எப்சிமா அம்மாவை இப்பதான் பார்த்தோம், இப்பதான் பேசி காணல, பறந்துட்டாங்க. அல்லேலூயா. பறந்திருவேன் நான், பறந்திருவேன், பறந்திருவேன் நான். சத்தமே இல்லை. எல்லாம் உலக கவலையில் நிரம்பி இருக்கு. பரப்ப எங்க பரப்பேன்? வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தை குட்டிகளை பார்க்கணும், எவ்வளவு காரியம் இருக்கு. பறந்துருவேன் பறந்துருவேன் கிடக்காயமா ஒருத்தன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கிடங்க, சந்தோஷமா இருக்கீங்களாமா? அல்லேலூயா. சார் போதும் ஆண்டவரே, சத்தம் கேட்கும் போது அது ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ற நேரமா இருந்தாலும் சரி, ஒருவேளை குளிச்சிட்டு இருக்கிற நேரமா இருக்கட்டும், ஒருவேளை வயல்ல இருக்கிற நேரமா இருக்கட்டும், உள்ள கடைக்கு நான் போயிருக்கிற நேரம், எப்போன்னு தெரியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் வயல்ல இருப்பான், 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பான், அப்படிதான் எந்திர அரைச்சிட்டு இருப்பான், 2 பேர் படுத்திருப்பான், எப்போன்னு தெரியாது. அல்லேலூயா. எப்போடு தெரியாது, எப்போடு தெரியாது. நீ ஆயத்தமாயிரு, அவரை சந்திக்க ஆயத்தமாயிரு, தேவரை சந்திக்க ஆயத்தமாயிரு, தேவரை சந்திக்க ஆயத்தமாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எக்கால சத்தம். பரிசுத்தவான்கள், பரிசுத்தமா வாழுகிறவங்க, தேவனை பிரியப்படுத்திட்டே வாழுகிறவங்க, தேவனோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அப்படியே அவனை எடுத்துக்கொண்டார், காணப்படாமல் போனார். இதுபோல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மகிமையா இருக்கும், பறந்து போயிடலாம். பைசா கிடையாது, டிக்கெட் கிடையாது, விசா கிடையாது, பிளைன் ஒண்ணும் இல்ல, நம்மளே பறக்க போறோம். என்ன வேகத்துல பறக்க போறோம், கண்ணை மூடி முடிக்க வேணும் அந்த ராஜ்யம். சரி, இப்போ அப்படி மனிதவங்களே எழுப்புறாரு, கண்ணை மூடி முடிக்க வேண்டாம், உயிரோடு இருக்கிறவங்களையும் ஆடு எடுத்து போய் இவங்க எங்க இருப்பாங்க? இவங்க பரதேசிக்கு போக மாட்டாங்க. இவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? கவனிங்க, இவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? ப்ளீஸ் என்ன பாருங்க, செத்த பரிசுத்தவான்களுடைய ஆத்மா எங்க இருக்கும்? செத்த பாவிகளுடைய ஆத்மா எங்க இருக்கும்?
இயேசு வரும்போது எக்கால சத்தம் கேட்கும் போது பரதேசியிலிருந்து வந்துடும். பாதாளத்தில் கிடக்கிற ஆத்மா வராது, அது அங்கதான் கிடக்கும், அது அங்கதான் கிடக்கும். பரிசுத்த பரதேசி இருக்கிற ஆத்மா தான் இங்க வந்து கண்ண மூடி எழுப்பிடும், உயிரோடு எழுப்பிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இனி பரதேசி கிடையாது. இனி பரதேசியிலிருந்து வந்த ஆத்மா எழும்பி இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கலாம். 4:16 எங்க இருப்போம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. சொல்லுங்க. இப்போ ஆகாயத்துல ஒரு இடம் 7 வருஷம். எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆகாயத்துல 7 வருஷம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அங்க இருக்கும். எங்க இருக்கும்? ஆகாயத்தில். மத்திய ஆகாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்திய ஆகாயத்துல நம்ம இருப்போம். எங்க இருப்போம்? மத்திய ஆகாயத்துல 7 வருஷம் இருப்போம். எப்படி 7 வருஷம்? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் சபை எடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 எக்கால சத்தம் தொனிக்கிறதுனா அர்த்தம் என்னது? சபையை எடுக்கிறார். சபை இப்ப மேல போயிட்டு, இங்க சபை கிடையாது. ஆவியானவர் எடுத்து போயிடுவார். இங்க சபை கிடையாது. அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவன் இங்க கிடப்பான். அவன் சர்ச்சைக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. சபை கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஆராதனை கிடையாது. ஆமென். புரியுதா? அல்லேலூயா. இப்போ சபை எங்க இருக்கு? மத்திய ஆகாயத்துல இருக்கு. இங்க மத்திய ஆகாயத்துல இருக்கும்போது இந்த பூமியில 7 வருஷம் அண்டி கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு சாத்தான், ஒரு பொல்லாதவன் 7 வருஷம் முழு உலகத்தை ஆளுகை செய்வான். புரியுதா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? 7 வருஷம். மேல மத்திய ஆகாயத்திலே செத்த பரிசுத்த வாங்கணும், உயிரோடு இருக்கிற பரிசுத்த வாங்கணும். பறந்து எங்க போயிட்டாங்க? கர்த்தரோடு கூட இருக்கும்போது பூமியில 7 வருஷம் அந்தி கிறிஸ்து இந்த பூமியில ஆளுகை செய்வான். அந்த நாட்கள் பயங்கரமா இருக்கும். அது இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, நேரம் ஆயிரும். ஆமென். 7 வருஷம் அந்தி கிறிஸ்துக்கு பயங்கரமா. அப்பதான் வானத்து நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற 7 கோப கலசம், 7 எக்காலம், 7 இருக்குதா? 7 கோப கலசம் இருக்கா? 7 எக்காலம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? 7 முத்திரை, 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோப கலசம். இதெல்லாம் ஊற்றப்படுகிற நாட்கள். பூமியில பயங்கர கோபாக்கினை ஊற்றப்படும். அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் 7 வருஷம் பூமியில பயங்கர உபத்திரவம், பயங்கர உபத்திரவம். முதல் 3.5 வருஷம் சாதாரணமா இருக்கும் உபத்திரவம். அடுத்த 3.5 வருஷம் பயங்கர உபத்திரவம். பைபிள்ல கணக்கு இருக்கான்னு பாப்போமா? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிங்க. 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் படிங்க. நான் முடிக்கிறேன். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுது. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்களுக்கு அது கொடுக்கப்படுது. எத்தனை மாசம்? 42 மாதம். 42 மாதம். இந்த 42 மாதம்னா எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். 12 12 12 6 சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனை ஆச்சு? 42 இருக்கா? 12 12 12 36 6 42 42 3.5 வருஷம் இருக்கா? அடுத்த வருஷம் படிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாய் 1260 நாள் 1260 நாள் 1260 நாள்ல கணக்கு போடுங்க. 1260 நாள் 3.5 வருஷம். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். அப்போ 42 மாதம் 1266 நாள் 1260 நாள் 3.5 வருஷம். 7 வருஷம். எத்தனை வருஷம் இருக்கா பைபிள்ல? இருக்கா? இந்த 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல 2 சாட்சிகள், அந்த 3.5 வருஷம் 2 சாட்சிகள் அப்படியே பரலோக இந்த உலகம் எங்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. இருக்கா? அது வாசிக்க. அந்த வசனத்தை இப்ப வாசித்தீங்களா? என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஆமென்.
இவங்க 3.5 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. 7 வருஷத்துல உபத்திரவம், அதுல 3.5 வருஷம் 2 சாட்சிகள். அந்த 2 சாட்சிகள் யாருன்னு சிலர் சொல்றாங்க, எலியா வருவாரு, ஏனோக்கு வருவாரு. அப்படிதானே சொல்றீங்க, கேள்விப்பட்டது இல்லையா? இந்த 2 சாட்சிகள் யாரு? எலியா, ஏனோக்கு பைபிள்ல இல்ல. சகரியாவின் புஸ்தகத்தை படித்தா, சகரியாவில யெசுவா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. சகரியா 4 கடைசி படிங்க. சகரியா 4 கடைசி. அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். இது 2 பேர். இந்த 2 பேர் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? செருபாபேலையும் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். 2 சாட்சிகள். அப்போ நிறைய பேர் தெரியாம எலியா யானோக்கு சொல்றாங்க. இதுதான் உண்மை. 2 சாட்சிகள் வஸ்திரமுடையவளாய் தேவனிடத்தில் இருக்கிறாங்க. ஆமென். விளங்குதா விளங்கலையா? விளங்குதா? வசனத்தை நல்லா படிச்சாதான் புரியும். 2 சாட்சிகள் இருக்கா? அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. நான் முடிக்கட்டா? உங்களுக்கு நீங்க பாக்குறத பார்த்தா பயமா இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இயேசு சுகமாக்குறார், இயேசு அற்புதம் செய்கிறார், அப்படிப்பட்டது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? இது கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க முடிய பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபை இப்ப எங்க இருக்கு? மத்தியாகாயத்துல. இப்ப அண்டி கிறிஸ்துக்கு என்ன பண்றான்? பூமியில ஆளுகை செய்வான். முழு உலகத்தையும் சேர்த்து ஆளுகை செய்வான். அதுக்குதான் இப்ப இன்டர்நெட், ஆதார் கார்டு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஒரே நம்பர், எல்லாம் இனி நம்பர் ஆயிரும். எல்லாம் ஒரே நம்பர் ஆயிரும். அடுத்தது இந்த அந்தி கிறிஸ்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 17:10. அங்க இருக்கிற 10 ராஜ்யம் ஐரோப்பா. இப்ப ஐரோப்பா தான் பவர்ல வரப்போகுது. ஐரோப்பா 10 ராஜ்யங்கள். 17:10 படிங்க. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அது வந்து அதான் அதுல அது விழுந்தது 5 ராஜ்யம். எகிப்து, அசிரியா, பாபிலோன், கிரேக், ரோம், மேதிய பெர்சியா. இப்போ இருக்கிறான் அது ரோம். மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் இருப்பான். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது. அதான் அண்டி கிறிஸ்து. அடுத்தது 12ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறல. அந்த ஐரோப்பா 10 ராஜ்யம் இந்த ஐரோப்பா. இப்ப இந்த அமெரிக்காவுக்கு விரோதமா வந்துட்டான், இஸ்ரேலுக்கு விரோதமா வந்துட்டான். யாரு? ஐரோப்பா. இஸ்ரேலுக்கு கூட்டு ராஜ்யம். இப்போ விரோதமா வந்துட்டான். இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். வேதம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. இந்த ஐரோப்பா, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன செய்யுது? புரியுதா நான் சொல்றது? 10 நாடுகள் தான் இந்த 10 ராஜ்யம் பெறல. இப்ப ராஜ்யம் பெறல, இது ராஜ்யம் பெறுவாங்க. அவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெறுவாங்க. 1 மணி நேரம் சொல்றது 1 மணி நேரம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷம். அது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது, அது வேத கணக்கு. அல்லேலூயா. அந்த 1 மணி அவர்கள் அப்படி மிருகத்துக்கு மிருகோட அண்டி கிறிஸ்துவோடு கூட அவங்க ஒரே ஆலோசனை. அடுத்தது ஒரே ஆசனை உள்ளவர்கள், ஒரே யோசனை உள்ளவர்களா இருப்பாங்க. இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களோட கூட இப்ப கவனிக்கிறோம். இவங்க ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு. இவங்க அண்டி கிறிஸ்து. இந்த ராஜ்யங்களோ இயேசுவோடு யுத்தம் பண்ணும். எப்படி சொல்லித்தாரு? இப்ப கவனிங்க. இப்ப சபை மேல போயிட்டா, இங்க 7 வருஷம் அண்டி கிறிஸ்து உபத்திரம் பண்றானா, 3.5 வருஷம் 2 சாட்சிகள் என்ன செய்யுது? சாட்சிகள். இந்த 2 சாட்சிகளை அண்டி கிறிஸ்து கொல்லுவான். அந்த சாட்சிகள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிரோடு எழும்பும். அந்த 2 சாட்சிகளை செத்த உடனே இவர்கள் என்ன செய்வாங்க? உலகம் முழுவதும் வெகுமதி அனுப்புவாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு எழும்பிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் இருக்கா இல்லையா? கல்ல கவனிச்சுக்கணும். அப்ப அது உயிரோடு எழும்பும். இதனால இதெல்லாம் நல்லா அறிந்து கொண்டு பரலோகம் போக ஆயத்தப்படு. இந்த பூமியில வாழணும்னு திட்டம் போடாதுங்க. சீக்கிரம் அங்க போகணும்னு ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. சபையில ஒரு கூட்ட ஆத்மாக்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ண தர போறாரு. நிறைய ஜனங்களை கொண்டு வருவார். ஆமென். நீங்க அவர்கள் ஆயத்தப்படுத்துங்க. இருதயத்துல வேற ஒரு எண்ணத்தையும் வைக்காதுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபை அங்க இருக்குல்ல. இப்போ அண்டி கிறிஸ்து
இந்த ராஜ்யத்தை எல்லாம் கூட்டிட்டு இயேசுட்ட யுத்தம் பண்ண எருசலேமுக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோட யுத்தம் பண்ணு படிச்சீங்களா? ஆட்டுக்குட்டியா இவன் எருசலேம். இப்பதான் இயேசு பரிசுத்தவான்களை கூட்டிட்டு ஒலிவ மலையில வந்து இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா? இவன் அண்டி கிறிஸ்துவும் இந்த ராஜ்யங்களும் இயேசுவோடு யுத்தம் பண்ண வரும்போது இயேசு மேல இருந்து கீழே வந்து இறங்கி இயேசுவே யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்துக்கு பேரு அர்மகதோன் மகா யுத்தம். காலையில சொல்லுவோமா? நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா இதோட போதும், இதுக்கு மேல வேண்டாம். அப்பா கர்த்தர் சித்தமான இன்னொரு நாள் சொல்லுது. ஆமென். ஒரு கண்ணை மூடிருங்க, கண்ணை மூடுங்க, போதும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். புரிய மாட்டேங்குது, அப்படிதானே? சரி, கர்த்தர் ஆசீர்வாதம். நல்லா கண்ணை மூடுங்க. புரியுதுல்ல? கொஞ்சமாவது புரியுதுல்ல? நல்லா புரியணும். அல்லேலூயா. சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்கு போகணும்பா. அப்போ அண்டி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண இயேசு வரப்போகிறார். அவரின் ராஜ்யத்தை அழிக்க போகிறார். அவருடைய ராஜ்யங்களை அழிக்க போகிறார். நாசி சுவாசத்தினாலே கர்த்தர் அவர்களை அழிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சீக்கிரம் வர போறீங்க. சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்கள் பரிசுத்தம் அடையட்டும், ஜனங்கள் பரிசுத்தம் அடையட்டும். ஊழி ஆசீர்வதிக்கப்படட்டும். இது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இருக்கிறவர்கள் மனம் திரும்பி இன்னும் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும். வல்லமையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. சந்திக்கக்கூடிய ஆயத்தத்தை எங்களுக்கு தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, உண்மையை தாங்க, உத்தமத்தை தாங்க, உடைய வல்லமை தாங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஊடாராபாலபா சந்தரா பைலபாலபி கவரபா தூடபாலபா கவரபா உடரு தூடபாலபா சந்தரா ரிபியா கவரபா ஊடாரபா கைதட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, அந்த ராஜ்யத்துக்கு நான் போக ஆயத்தப்படுத்துங்க. ஊடாலாபாலா சந்தரா பௌடா தீராபாலா கிபாரபாலா. ஹல்லேலூயா. தோத்ரம் 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 தோத்ரம். ஆமென். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை தோத்ரம் பண்ணுவோம். தோத்ரம். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை தோத்ரம் பண்ணுவோம். ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, மட்டும் எங்களை நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்க மேல் தங்கி இருக்கட்டும். உமக்கு வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பங்குகளோட எங்களை மாற்ற வேண்டுமே, எங்களை பரிசுத்தமாக்கணுமே. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குது. ஊழியம் வளரட்டும். அம்மாவை ஆசீர்வதிங்க, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கன்வென்ஷன் கொடுத்து ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. திருநாள் ரட்சிக்கப்படட்டும், வடிவாளர் ரட்சிக்கப்படட்டும். ஏற்றுக்கொள்ள இப்படி பிள்ளைகளை மாறுபடி எனக்கு ஒருவர் அழிந்து போகாதபடி, ஒருவர் நரகத்துக்கு போய் விடாதபடி இப்படி பிள்ளைகளை மாற உதவி செய்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லைகளை பரிதாக்கும், தேவைகளை சந்தி, நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். மகிமை கனமெல்லாம் மக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கன்வென்ஷனுக்கு நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் சொல்லுங்க. புதிய புதிய சொந்தக்காரங்க எல்லாம் அங்கங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாரும் நினைச்சீங்க கூட்டிட்டு வரணும். சரியா? இந்த இடம்லாம் நிரம்பி வழியணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். தேங்க்யூ.